தேவமாதாவின் வணக்க மாதம் 23ஆம் தேதி. தேவமாதா பூர்வீக கிறிஸ்தவர்களுக்கு செய்த உதவியின் பேரில் 1வது அவர்களுக்கு தூண்டுதலாய் இருந்தது, 2வது அவர்களுக்கு மாதிரிகையாய் இருந்தது, 3வது அவர்களுக்கு அடைக்கலமாய் இருந்தது. 1வது சர்வ ஆராதனைக்குரிய உலக இரட்சகர் இவ்வுலகை விட்டு வெற்றி வீரராய் மோட்சத்துக்கு எழுந்தருளிய போது தம்மால் ஸ்தாபிக்கப்பட்ட திருச்சபைக்கு ஓர் தூண்டுதலாகவும் ஆலோசகராகவும் இருக்கவும், பூர்வீக கிறிஸ்தவர்கள் பட்ட சந்தேகங்களை தீர்க்க ஞான ஒளியாயிருக்கவும், செய்ய வேண்டிய புண்ணியங்களுக்கு போதனையாயிருக்கவும் தமது நேச அன்னையை இவ்வுலகில் நிலைநிறுத்த திருவுளம் கொண்டார். அக்காலத்தில் இருந்த விசுவாசிகள் தங்களுடைய ஆண்டவரை போலவும் போதகியைப் போலவும் எண்ணி அன்னையிடத்தில் ஆலோசனை கேட்க வருவார்கள். அப்பொழுது அந்த திவ்ய நாயகி அவர்களுடைய சந்தேகங்களை தெளிவித்து அறியாமையை நீக்கி தம்மிடமுள்ள அறிவு வேகத்தின் ஞான செல்வங்களை மகா அன்போடு அவர்களுக்கு தந்தருள்வார். நீங்கள் படுகிற சந்தேகங்களில் உறுதியான நம்பிக்கையோடு தேவ மாதாவினிடத்தில் ஓடி வந்து உங்கள் புத்திக்கு பிரகாசம் கொடுத்து உங்களை காப்பாற்றுமாறு மன்றாடுவீர்களானால் உங்களுக்கு வேண்டிய ஞான பிரகாசங்களையும் வரப்பிரசாதங்களையும் நீங்கள் நிச்சயம் அடைவீர்கள். 2வது மனத்தாழ்ச்சி, ஒடுக்கம், தேவ பக்தி, பிறர் சிநேகம் இவை முதலான சுகிர்த புண்ணியங்களை எல்லாம் மகா பிரகாசத்தோடு தேவமாதாவினிடத்தில் துலங்கி கொண்டிருந்தன. இந்த பரமநாயகியின் வாழ்வெல்லாம் பரிசுத்தத்தின் உத்தம மாதிரிகையாக இருந்தது. எவ்வயதும் அந்தஸ்துமுள்ள கிறிஸ்தவர்களையும் புண்ணிய வழியில் தீவிரமாய் நடக்க செய்தது. பூர்வீக விசுவாசிகள் அன்னையிடத்தில் உன்னத சாங்கோபாங்கமாக இருக்கிறதை கண்டு அதிசயப்பட்டு தங்களால் இயன்ற மட்டும் அவளை பின் செல்ல பிரயாசைப்பட்டார்கள். நீங்கள் அந்த தேவ தாயாருடைய புண்ணியங்களை கண்டு பாவித்து அன்னையின் உத்தம மாதிரிகையை பின் சென்று நடக்க கடவீர்களாக. அன்னையுடைய நடக்கையையும் உணர்ச்சிகளையும் இடைவிடாது தியானித்து ஆராய்ந்து பார்ப்பீர்களானால் சர்வேஸ்வரனுக்கு தக்க பிரமாணிக்கத்தோடு ஊழியம் பண்ணவும், புறத்தியாருக்கு செய்ய வேண்டிய உதவி செய்யவும், கற்பை நேசிக்கவும், பரிசுத்தமாய் வாழவும் அவசியமான வழிவகைகளை அறிந்து கொள்வீர்கள். அப்படி எல்லாவற்றையும் பார்க்க சர்வேஸ்வரனை அதிகமாய் நேசித்து உங்களுடைய சரீரத்தை பகைத்து மனத்தாழ்ச்சியும் அடக்க ஒடுக்கமும் தேவ பக்தியும் உங்கள் கடமைகளை செலுத்துவதில் பிரமாணிக்கமும் உள்ளவர்களாக இருக்க தேவ மாதாவினிடத்திலிருந்து கற்றுக்கொள்வீர்களாக. 3வது தேவமாதா பூர்வீக கிறிஸ்தவர்களுக்கு அடைக்கலமாயிருந்தாள். அவர்கள் தாங்கள் அடைந்த கஸ்திகளிலும் திருச்சபைக்கு உண்டான துன்பங்களிலும் தங்களுக்கு அவசரமான காரியங்களிலும் தேவமாதாவின் அடைக்கலத்தை தேடி ஓடி வருவார்கள். அன்னை தங்கள் பேரில் மிகவும் பிரியமுள்ளவளாயும் தம்முடைய திருக்குமாரனிடத்தில் சர்வ வல்லபம் உள்ளவளாயும் இருக்கிறதை அறிந்து கெட்டியான நம்பிக்கையுடன் அன்னையின் ஆதரவை தேடிக்கொண்டிருந்தார்கள். நீங்களும் இந்த நியாயங்களை கண்டுணர்ந்து தேவமாதாவின் பேரில் தளராத நம்பிக்கை கொள்ள கடவீர்கள். நீங்கள் மேற்கொள்ளும் கட்டுகளிலும் உங்களுக்கு தேவையான ஞான காரியங்களிலும் உங்களுடைய திருத்தாயாரை நோக்கி அபயமிட்டு மன்றாடுங்கள். அந்த பூர்வீக கிறிஸ்தவர்கள் செய்ததை போல் பக்தியோடு மன்றாடுவீர்களானால் உங்களுடைய மன்றாட்டுகளுக்கு இறங்குவாள் என்பது நிச்சயம். சில சமயங்களில் நீங்கள் கேட்கிற காரியங்களை அடையாதிருந்ததினால், நீங்கள் பக்தியுடன் வேண்டிக் கொள்ளாமல் இருந்ததினால்தான் அவைகளை அடையவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஜெபம். பரிசுத்த மரியாயே, என் தஞ்சமே, எத்தனையோ பாவத்தை கட்டிக்கொண்டு பசாசுக்கு அடிமையாகி நித்திய நரகத்திற்கு போவதற்கு பாத்திரவானேன். நீர் என் பாவக்கட்டுகளை அவிழ்த்து என் எதிரிகளின் கையில் நின்று என்னை மீட்டீர். ஆனால் கெட்ட பசாசு என்னை கெடுக்க இடைவிடாது எனக்கு சோதனை கொடுப்பதினால் அதற்கு திரும்பி அடிமையாய் போவேன் என்று மிகவும் பயப்படுகிறேன். பரிசுத்த கன்னிகையே, எனக்கு ஆதரவாயிரும், தஞ்சமாயிரும். உமது உதவியுடன் என் எதிரிகளை வெல்லுவேன் என்பதற்கு சந்தேகமில்லை. ஆனால் எனக்கு வரும் தந்திர சோதனைகளிலும் விசேஷமாய் என் மரண வேளையில் பசாசியனுடன் தொடுக்கும் கடின யுத்தத்திலும் நான் உம்மை மறந்து போகாமல் உமது அடைக்கலத்தை உறுதியான விசுவாச நம்பிக்கையுடன் தேடும் பொருட்டு எனக்கு விசேஷ உதவி செய்தருளும். அப்பொழுது இயேசு கிறிஸ்துநாதருடைய திருநாமத்தையும் உம்முடைய இன்பமான திருப்பெயரையும் பக்தியோடு சொல்லி இஷ்ட பிரசாதத்தோடு நான் மறிக்கும்படிக்கு கிருபை செய்தருளும். இத்தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய சுகிர்த ஜபமாவது: கன்னிகைக்குள் உத்தம கன்னிகையே, நான் என் பாவங்களை வெறுத்து எப்பொழுதும் உம்மை நோக்கி சிந்திக்கும்படியாக உதவி செய்தருளும். 23ஆம் நாளில் செய்ய வேண்டிய நற்கிரிகையாவது: ஏழைக்கு உணவு அளிக்கிறது.